பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான மோதல் வலுப்பெற்றுள்ளது. தாலிபான்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தாலிபான்களை வீழ்த்த பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் நாட்டுடன் சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போரை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே தற்போது கடும் மோதல் நடந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 அதிபர் அஷ்ரப் கனியின் ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு போரை தொடங்கித்தான் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்தனர். இதனை பாகிஸ்தான் முதல் ஆளாக ஆதரித்தது. இப்படி நண்பர்களான ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இப்போது எதிரிகளாக மாறியுள்ளனர். அதாவது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் TTP எனும் தெஹ்ரி-இ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக டிசம்பர் 24 பாகிஸ்தான் போர் விமானங்கள் மூலம் ஆப்கானிஸ்தானில் பக்டிகா மாகாணம் பர்மால் மாவட்டத்தில் உள்ள TTP அமைப்பினர் முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலில் 47 பேர் வரை பலியாகினர். இதில் 20க்கும் அதிகமான பெண்கள், குழந்தைகளும் பலியாகி உள்ளனர். இதனை ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் கடுமையாக எதிர்த்துள்ளனர். தங்களின் வான் எல்லைக்குள் நுழைந்து அப்பாவிகளை கொன்ற பாகிஸ்தானை தாலிபான்கள் கண்டித்தனர். அதோடு TTP எனும் பாகிஸ்தான் தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளது. கடந்த 2 வாரமாக இந்த மோதல் நடந்து வருகிறது. பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பினர் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் தாலிபான்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களிடம் பாகிஸ்தான் கோரிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் ஆப்கானை ஆளும் தாலிபான்கள் மௌனம் காத்து வருகிறார்கள். இதனால் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆப்கானிஸ்தானுக்கு பாடம் புகட்டவும் தங்களிடம் மோதும் TTP எனும் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கு குடைச்சல் கொடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பாகிஸ்தான் டிசம்பர் 30 பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக் தஜிகிஸ்தான் சென்று அந்த நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு என்பது தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே நகரில் நடந்தது. தஜிகிஸ்தான் என்பது ஆப்கானிஸ்தானில் நடக்கும் தாலிபான் அரசை கடுமையாக எதிர்த்து வரும் நாடாகும். இதனால் எதிரிக்கெதிரி நண்பன் என்ற முறையில் பாகிஸ்தான் தஜிகிஸ்தானிடம் உதவி கேட்டிருக்கிறது. இது பற்றி சர்வதேச பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாகிஸ்தான் தஜிகிஸ்தானிடம் உதவி கேட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைத்த பிறகு அதிபராக இருந்த அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறினார். அவரது ஆட்சியில் இருந்த பல தலைவர்கள் தற்போது தஜிகிஸ்தானில் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக அஷ்ரப் கனி அதிபராக இருந்தபோது துணை அதிபராக இருந்த அம்ருல்லா சாலே தஜிகிஸ்தானில் தஞ்சமடைந்தார். அவர் தற்போது நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எனப்படும் NRF அமைப்பில் செயல்பட்டு வருகிறார். அந்த அமைப்பின் தலைவராக இருப்பவர் யார் என்றால் அஹ்மத் மசூத். இவர் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஹ்மத் ஷா மசூதின் மூத்த மகனாவார். அஹ்மத் ஷா மசூதை அல்-கொய்தா பயங்கரவாதிகள் 2001 கொன்றனர். அஹ்மத் ஷா மசூத், மகன் அஹ்மத் மசூத் ஆகியோரை பாகிஸ்தான் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஆனால் தற்போது எதிரிக்கெதிரி நண்பன் என்ற முறையில் பாகிஸ்தான் அவரது NRF அமைப்புடன் சேர்ந்து செயல்பட திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் NRF அமைப்பின் முக்கிய நோக்கம் ஆப்கானிஸ்தானில் நடக்கும் தாலிபான்களின் ஆட்சியை வீழ்த்துவதுதான். ஆனால் NRF அமைப்புக்கு நிதி மற்றும் ஆயுத உதவிகள் இல்லை. இதனால் அம்ருல்லா சாலேவால் தாலிபான்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட முடியவில்லை. தற்போது பாகிஸ்தானுடன் ஆப்கானிஸ்தானிலிருந்து இயங்கக்கூடிய அந்த TTP எனப்படும் பாகிஸ்தான் தாலிபான்கள் மோதி வருகிறார்கள். இதனை ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்கள் தடுக்கவில்லை. இதுதான் தற்போது பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாக உள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானை பழிவாங்கக்கூடிய வகையில் அந்த நாட்டில் உள்நாட்டு போரை தொடங்க பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகிறது. இந்த உள்நாட்டு போருக்கு அம்ருல்லா சாலேவின் NRF அமைப்பை தஜிகிஸ்தான் உதவியோடு பயன்படுத்த பாகிஸ்தான் நினைக்கிறது. இது தவிர தாலிபான்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஈரான் மற்றும் ஐரோப்பாவில் செயல்படுவோரை ஒன்றாக இணைக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. NRF அமைப்பு தங்களுக்கு பாகிஸ்தான் உதவி கிடைக்குமா என காத்திருக்கிறார்கள். தற்போது ஆப்கானிஸ்தானால் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்திருப்பதால் இருவரும் சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பாதுகாப்பு வல்லுநர்கள். இதை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் பாகிஸ்தானின் மூத்த பத்திரிகையாளர் நஜம் ஒரு முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். அது பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்றால், பாகிஸ்தான் உளவுத்துறை தலைவர் தஜிகிஸ்தான் சென்றுள்ளதன் நோக்கம் என்பது தாலிபான்களுக்கு எதிரானது.
தஜிகிஸ்தானில் செயல்படும் NRF அமைப்பினரை தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் களமிறக்குவதுதான் இதன் நோக்கம். இதற்காக NRF அமைப்பை பலப்படுத்தக்கூடிய வகையில் உதவி செய்ய பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது என கூறியிருக்கிறார். பாகிஸ்தானின் இந்த சதித்திட்டம் என்பது ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான்களுக்கு பெரும் சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு ஒருவேளை NRF அமைப்பினர் தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போரை தொடங்கும் போது ஆளும் தாலிபான்களால் TTP அமைப்பினருக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. இதனால் TTP அமைப்பினரால் திறம்பட பாகிஸ்தானை தாக்க முடியாது. அது மட்டுமின்றி உள்நாட்டு போரில் NRF அமைப்புக்கு எதிராக ஆளும் தாலிபான்களோடு சேர்ந்து TTP அமைப்பினர் போரிட வேண்டியிருக்கும். இதன் மூலம் தாங்கள் எளிமையாக தப்பிக்கலாம் என்பதால் இந்த சதித்திட்டத்தை பாகிஸ்தான் தீட்டியுள்ளதாக திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.